Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 5, 6 வசனங்கள். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஆமென். Hebrews chapter 12 verse 5 and 6. My son, do not make light of the Lord's discipline, and do not lose heart when he rebukes you, because the Lord disciplines the one he loves, and he chastens everyone he accepts as his son. Amen. Praise the Lord. இன்றைக்கு மகனே மகளே என்று அழைத்து கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சிட்சை என்று சொல்லும்போது அவர் மரணத்திற்கு ஏதுவாக நம்மை தண்டிக்கிறவர் அல்ல. ஏதாவது வாழ்க்கையில் ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், வேதனை வரும்போது நமக்கு தெரியும், ஹல்லேலூயா, அது கர்த்தருடைய சிட்சை என்று ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருதுன்னா, ஆமென், அதை அனுபவிக்கிற நாம் என்ன பண்ணணும்? அதை அற்பமாக எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. மட்டுமல்ல, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. இன்றைக்கு அநேகர் இந்த 2 கூட்டத்தாரை நம்ம பார்க்கிறோம். சிலர் கர்த்தருடைய சிட்சையை பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் அதை அற்பமாக எண்ணுகிறாங்க. ஆமென், அவ்வளவுதானே, அவர் சிட்சிக்கிறார், அப்படியே போகட்டும், ஹல்லேலூயா, அற்பமாக எண்ணுகிற ஒரு கூட்டம் உண்டு. இன்னொரு கூட்டம் உடனே சோர்ந்து போகிறார்கள், தேவனை விட்டு அகன்று போகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். அவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணக்கூடாது. சில வேளை நம்ம கர்த்தருடைய சிட்சையை அனுபவிக்கிறோம் என்று அவன் கேட்கும்போது, காணும்போது மற்றவர்கள் சொல்லுவார்கள், ஐயோ, இவனை கர்த்தர் நேசிக்கலை, இவனை கர்த்தர் கைவிட்டார், அவர் தள்ளிவிட்டார், இவன் ஏதோ பாவம் செய்தான், ஹல்லேலூயா, ஏதோ கர்த்தருக்கு பிரியமில்லாதது செய்தார், அதுதான் கர்த்தர் இவனை சிட்சித்தார், ஹல்லேலூயா, ஆமென், இதோட கதை முடிந்தது என்று சொல்லும்போது அதை கேட்டு, ஐயோ, ஆமென், கர்த்தர் நம்மை சிட்சித்தாரே என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க. ஆமென், அதை அற்பமாக எண்ணாதிருங்க. ஹல்லேலூயா. அதை சீரியஸ் ஆயிடுங்க. ஆமென். அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை தான் சிட்சிக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறதுனாலே, ஆமென், ஒரு சில வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வாழ்க்கையில வருது. ஹல்லேலூயா. அவர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறார். ஆமென். இன்றைக்கு நம்மிடத்தில் கர்த்தர் அன்பு கூறுகிறாரா? பிரைஸ் தி லார்ட். நாம் அவரிடத்தில் எந்த சூழ்நிலையிலையும் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார் என்றால் எப்போதும் ஆசீர்வாதம், எப்போதும் செழிப்பு, எப்போதும் மேன்மை, ஹல்லேலூயா, உயர்வு மட்டுமல்ல, அவர் அன்பு கூறுகிறவரே அவர் சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக? இன்னும் 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 நம்ம அவரை கிட்டி சேர்க்கிறதற்காக, இன்னும் தம்முடைய அன்பை நம்மிடத்தில் வெளிப்படுத்துகிறதற்காகவே, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காகவே அவர் நம்மை சிட்சிக்கிறார். அடுத்து, தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம், he chastens everyone he accepts as his son. ஆமென். தம்முடைய மகளாக ஏற்றுக்கொள்ளுகிற, சேர்த்து கொள்ளுகிற எந்த பிள்ளையை அவர் தண்டிக்கிறார், அவர் சிட்சிக்கிறார். இன்றைக்கு தேவன் அன்பு கூறுகிறதை விட ஆமென், மனிதர்களுடைய அன்பா பெருசு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிற எல்லா அன்பும் அது மாயை. ஆமென். அது எந்த மனுஷனின் அன்பும், எந்த விலங்கினங்களுடைய அன்பும், எல்லா அன்பும் மாயை. ஆமென். அவருடைய அன்பு தான் நித்தியமான அன்பு, அது அநாதி ஸ்நேகம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த அன்பு மாயம் இல்லாதது. பிரைஸ் தி லார்ட். அந்த அன்பு அவர் நம்மை, ஆமென், அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வாசஸ்தலத்தை நமக்கு கொடுக்கிற அன்பு. பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மிடத்தில் அன்பாக இருக்கணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அதுபோல ஆமென், இந்த பூமியில யார் கைவிட்டாலோ, யார்
யார் நம்மை தள்ளிவிட்டாலும் நம்மை சேர்த்து கொள்ள விருப்பமாக இருக்கிற ஒரு பிதா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை சேர்த்து கொண்டார். இந்த பூமியில யாரெல்லாம் கைவிட்டாலும், யாரெல்லாம் தனிமைப்படுத்தினாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுவார். இங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, எவனிடத்துல எவனை சேர்த்து கொள்ள விரும்புகிறாரோ அவர்களை தான் தண்டிக்கிறார். அதெல்லாம் இந்த நாட்களில் நம்ம அதை அற்பமாக எண்ணாதிருங்க. சொல்லுங்க, அப்பா நான் இன்னும் எப்படி ஆகணும், நான் இன்னும் எப்படி அவுக்குற வாழ்க்கையில் முன்னேறணும், என்னிடத்துல என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்க அப்பா என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க. அல்லேலூயா. அதுபோல சோர்ந்து போகாதீங்க. அதிகமாக வைராக்கியத்தோடு சோதர கர்த்தருக்காக செயல்படுங்க. நம்ம என்ன பண்ணணும்? 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 31, 32 வாசிக்கிறோம். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். எதற்காக? இந்த உலகத்திற்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. நமக்கு தெரியும், நியாய தீர்ப்பின் நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரின் கிரியைக்கு தக்கதாக கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஆமென். அந்த நாளிலே உலகத்தோடு கூட நியாயம் தீர்க்கப்படாதிருக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் நம்மை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஆதலால் இந்த நாளில் நாம் நம்மையே நிதானித்து அறிவோமாக. அப்பா நான் இப்படியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய சுயம் ஸ்தோத்திரம். நம்மை அறிந்து நம்ம எப்படி வாழ்கிறோம் தேவனுக்கு முன்பாக அதை நம்ம அறிந்து நம்ம திருத்தி கொண்டு உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு இந்த நாளில் நம்மையே சோதித்து பார்ப்போமாக. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 19 வசனத்திலே லவோதிக்க சபைக்கு தூதன் எழுதும்போது சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர்களே எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. பிரைசலோ. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு சபையாகி நம்மோடு இதை தான் பேசுகிறார். ஹல்லேலூயா. நான் நேசிக்கிறதுனால நான் உங்களை சிட்சிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆதலால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போமாக. எப்போதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து மனம் திரும்பணும். அப்படின்னா நம்ம இப்போ போகிற வழியிலிருந்து ஒரு மாற்றம் நமக்கு வேண்டும். ஆமென். ரெவலேஷன் chapter 3 verse 19. Those whom I love I rebuke and discipline, so be earnest and repent. Amen. இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலேயும் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாட்களில் உம்முடைய சிற்றையை அற்பமாக எண்ணாமல் சோர்ந்து போகாமல் கர்த்தாவே, நீர் எங்களை நேசிக்கிறீர் அப்பா. நீர் எங்களை சேர்த்து கொள்ள விருப்பமாக இருக்கிறீர் அப்போ. உலகத்தோடு கூட நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நீர் எங்களை சிட்சிக்கிறீர் என்ற உணர்வோடு கூட நாங்கள் எங்களையே நிதானித்து அறிந்து கர்த்தாவே, எங்களையே நாங்களே நியாயம் தீர்த்து இந்த நாட்களிலே உமக்கு உகந்த பாத்திரங்களாக உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோமப்பா. நிச்சயமாகவே நீர் எங்களை நேசிக்கிற தெய்வம் கர்த்தாவே, உமக்கு நன்றி. இன்றைக்கு நீர் எங்களை ஒருவரை நேசிக்கிறீரப்பா. உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி. எல்லாரும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய அன்பை ருசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. சோர்ந்து போகிற எல்லா சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வாருங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா, உறுதிப்படுத்துங்க. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். May God bless you all.